வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் நலமாக இருக்கீங்களா? நண்பர்களே, இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது சிம்ம ராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் வரக்கூடிய ஏப்ரல் மாதத்தில் இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரப்பூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லைங்க, மாத பலன்கள் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா எந்த பாவகத்தில் எந்த கிரகம் இருந்தால் யாருடைய சாரம் வாங்கினால் எந்த அடிப்படையில் மாத பலன்கள் வரும் அப்படின்றத பற்றியும் முழுமையாக அந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி திங்கட்கிழமை அதிகாலை பிறக்கப்படுது அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். அனுமான் பிறந்த நட்சத்திரமான மூலம் நட்சத்திரத்தில் முதல் பாதத்தில் 240 டிகிரியில் தனுசு ராசி தனுசு லக்னத்தில் தான் இந்த மாதம் பிறக்க போகுது. அப்படி பிறக்கப்படக்கூடிய ஏப்ரல் மாதம் சிம்மராசி நண்பர்களுக்கு பலமாக இருக்குமா பலவீனமாக இருக்குமா? சிம்ம ராசியாதிபதி சூரிய பகவான். சிம்ம ராசிக்கு மட்டுமே சூரிய பகவான் ராசிநாதனாக வருவார். வேறு எந்த ராசிக்குமே சூரியன் ராசிநாதன் கிடையாது. சூரிய பகவானுக்கு ஒரே வீடு சிம்ம ராசி, சிம்மம் மட்டும்தான். அப்போது சிம்ம ராசியாதிபதி சூரிய பகவான் ராசிக்கு 8வது பாவகத்தில் ஆல்ரெடி கிட்டத்தட்ட ஒரு 15 நாளாக இருக்கிற அப்படி உழைப்பு இருக்கிற அளவுக்கு உயர்வு கொடுக்குற மாதிரி இல்லை. ஏன்னா சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் சூரிய பகவான் இருந்தார். நம்மளுடைய ராசிநாதன் 6, 8, 12 வரக்கூடாதுன்றது ஐதீகம், ஜோதிட ஐதீகம். அப்போது உங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவான் 8வது பாவகத்தில் மறைஞ்சு இருக்கிறாரு. அதுபோக இதுக்கு முன்னாடி ஏப்ரல் மாதத்துக்கு முன்னாடி ஏப்ரல் பிறக்கிற வரைக்குமே சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சூரிய பகவான் இருந்தார். இது சாதகமான நேரம் இல்லை. ஒரு சில நண்பர்களுக்கு வேலை வாய்ப்பில் சங்கடங்கள் கொடுத்துருக்கோம், ஒரு சில நண்பர்களுக்கு உடல் ரீதியாக சங்கடங்களை கொடுத்துருக்கோம், ஒரு சில நண்பர்களுக்கு உழைப்பு இருக்கிற அளவுக்கு உயர்வு இருக்காது. அப்போது ஏப்ரல் 1 ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி வரை உங்களுடைய ராசிநாதன் 8வது பாவகத்தில் இருந்தாலும் லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய புதனுடைய நட்சத்திரத்தில், தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய புதனுடைய நட்சத்திரத்தில் தான் உங்களுடைய ராசியாதிபதி சூரியன் 8வது பாவகத்தில் மறைவு ஸ்தானத்தில் இருக்க போகிறாரு 13 நாள். அந்த 13 நாள் அப்படின்றது 343 டிகிரியிலிருந்து 360 டிகிரி வரை சூரிய பகவான் வரக்கூடிய தருணம் 13 நாள். ரேவதி நட்சத்திரம் முதல் பாதத்திலிருந்து ரேவதி நட்சத்திரம் 4வது பாதம் வரைக்கும் சூரிய பகவான் வரக்கூடிய தூரம் நமக்கு 13 நாட்கள். இந்த 13 நாட்களில் நிச்சயமாக நல்லதே நடக்கும். தனஸ்தானாதிபதியுடைய நட்சத்திரம் புதன் ஒரு கட்டத்தில் 9ஆம் தேதி நமக்கு ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி மீனத்தில் புதனை வந்துடுறார். அப்போது புதனுடைய நட்சத்திரத்தில் ஏற்கனவே உங்களுடைய ராசிநாதன் சூரியன் இருக்கிறாரு. அதுபோக புதனும் சூரிய பகவானோட சேர்றதுனால இப்போ வக்கரத்தில் இருப்பார். மாத தொடக்கத்தில் புதன் மேசத்தில் இருப்பார் குருவோட சேர்ந்து. அசுவினி நட்சத்திரம் 2வது பாதத்தில் இருப்பார். அப்போ நமக்கு அசுவினி நட்சத்திரம் முதல் பாதத்தில் 2 டிகிரியில் இருப்பார். அப்போ புதன் 9ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரை ஏப்ரல் 9லிருந்து ஏப்ரல் 13 வரை சூரிய பகவானோட சேர்ந்திருப்பார். இது என்ன கணக்கு அப்படின்னா, லாபஸ்தானத்துக்கும் தனஸ்தானத்துக்கும் அதிபதி புதன், அதாவது மிதனத்துக்கும் கன்னிக்கும் அதிபதி புதன். புதனுடைய நட்சத்திரத்தில் சூரிய பகவான் இருந்து சூரிய பகவான் புதனுடன் சேர்ந்திருப்பதால் அப்போ நமக்கு புதனாதித்ய யோகம் ஏற்படுது. இப்போ இந்த நிமிஷம் என் பிரச்சனை சால்வானா சரியாக போகுன்ற மனப்பான்மை எனக்கு இருக்கிறேனுங்க, என் பிரச்சனை இல்லைன்னு தீர்ந்தா போகுதுன்ற நிலைமையில் நான் இருக்கிறேனுங்க அப்படின்னு நினைப்பீங்க. அந்த 9ஆம் தேதி ஏப்ரல் 9லிருந்து ஏப்ரல் 13 வரைக்கும் என்ன செய்வீங்க அப்படின்னா, திடீர் யோகம். பக்கத்தில் ஒரு இடம் இருக்கும், ஒரு 5-6 வருஷமாக நீங்கள் கேட்டுட்டு இருந்திருப்பீங்க, அந்த இடம் கொடுக்காமல் இருந்திருப்பாங்க. கரெக்டாக உங்களுக்கு ஏப்ரல் 9ஆம் தேதி இல்லைப்பா அந்த இடம் கொடுக்குற மாதிரி இருக்கிறேன், உங்களுக்கு தேவையா அப்படின்ற ஒரு வார்த்தை வரும். இல்லை அத்தியாவசியமாக ஏதாவது ஒரு செயல் செய்கிற மாதிரி வரும். இன்றைக்கி ஒரு 10 லட்ச ரூபா கடன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 10 லட்ச ரூபா கடன் கட்டிட்டா போதுன்ற மனநிலையில் நாம் இருக்கோம். ஆனால் ஏப்ரல் 9ஆம் தேதி என்ன வரும்னா, புதுமையாக ஒரு விஷயத்தை செய்வீங்க. அன்றைக்கி 10 லட்ச ரூபா கடன்ன்றது 20-25 லட்ச ரூபா ஆனாலும் அதை பற்றி கவலைப்பட மாட்டீங்க. ஏன்னா ஏப்ரல் 9ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 13ஆம் தேதி வரைக்கும் வரக்கூடிய யோகம் புதனாதித்ய யோகம். அந்த தருணம் ஒரு புரோஜனம் இருக்கிற மாதிரி, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி. ஒரு 10 லட்ச ரூபா போட்டு ஏதாவது ஒரு செயல் செய்தால் கூட அது நீங்கள் 2 மடங்காக விற்றுட்டு வர மாதிரி ஒரு சூழ்நிலைகள் பின்னுக்கு ஏற்படுத்தும். அப்போது சிம்மராசி நண்பர்களுக்கு வளரக்கூடிய நேரமாகவும்
உயரக்கூடிய நேரமாகவும் ஏன் உருப்படக்கூடிய நேரமாகவும் வரக்கூடிய ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் இருக்க போகுதுன்றதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இந்த காம்பினேஷன், அதாவது சூரியன், ராகு, புதன், சுக்கிரன் 4 கிரகங்கள், அது கூட்டு கிரகங்கள் சொல்லுவாங்க. அப்போது நமக்கு சிம்ம ராசிக்கு 10வது பாவகத்துக்கு அதிபதி சுக்கிரன், சிம்ம ராசிக்கு 3வது பாவகத்துக்கு அதிபதி சுக்கிரன். அப்போது தொழில் ஸ்தானாதிபதி, லாபஸ்தானாதிபதி, தனஸ்தானாதிபதி, சகோதர ஸ்தானாதிபதி, தகிரிய ஸ்தானாதிபதி, அதாவது இந்த இடத்துல இருந்த 2 கட்டமும் கீழே 2 கட்டமும், இந்த 2 கட்டத்துக்கும் 2 கிரகங்கள், அதாவது 11க்கும் 2வது பாவகத்துக்கும் புதன், 10க்கும் 3க்கும் சுக்கிரன். இந்த 3 கிரகங்கள் சூரியன், புதன், சுக்கிரன், இந்த 3 கிரகங்கள் 8வது பாவகத்தில் ராகுவோட சேர்றாங்க. பொதுவாக ராகு கேது 6, 8, 12 இருக்கிறது நல்லது. இப்போ நமக்கு ராகும் சாதகமாக இருக்கிறார். ஏன்னா ராகு நமக்கு ரேவதி நட்சத்திரத்தில், புதனுடைய நட்சத்திரத்தில் தான் ராகும் இருக்கிறார். அதாவது 351 டிகிரியில் இருப்பார் புதனுடைய நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம் 2வது பாதத்தில். அப்போது அந்த கூட்டு கிரகங்கள்லாம் நமக்கு 8வது பாவகத்தில் இருக்குது. இந்த கூட்டு பாவகமாக இருக்கக்கூடிய அந்த கிரகங்களுடைய பார்வை உங்கள் ராசிக்கு 2வது பாவகத்தில் படும். அப்போது நமக்கு 8வது பாவகத்திலேருந்து 2வது பாவகத்தை பார்க்கறதுனால பொருளாதாரத்தில் இருக்கிற பிரச்சனைகள் சரியாகும். ஒரு சில நண்பர்களுக்கு விற்க முடியாத சொத்து விற்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும். ஒரு சில நண்பர்கள் இந்த நேரத்தில் தான் புதுமையாக ஒரு செயல் செய்வீங்க, ஒன்று உருவாக்குவீங்க, ஒன்று வாங்குவீங்க. இந்த மாதிரி ஒரு அமைப்புகள் நிச்சயமாக இந்த சிம்மராசி நண்பர்களுக்கு ஏப்ரல் மாதம் 9லிருந்து ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் நிச்சயமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுபோக உங்களுடைய ராசிக்கு 7வது பாவகத்தில் சுபஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய், ஏன்னா செவ்வாய் தான் சிம்மராசி நண்பர்களுக்கு பூமிக்காரகன். எல்லாருக்குமே பூமிக்காரகர் அவர் தான், செவ்வாய் தான். ஆனாலும் பூமி ஸ்தானம்னு ஒன்று இருக்குது, பூமி காரகன் ஒருத்தர் இருக்குது. அதாவது வீடு வாசலுக்கு அதிபதி இவர் அப்படின்னு நாம் செவ்வாவை நம்ம சொல்கிறோம். சிம்மராசி நண்பர்களுக்கு ஸ்தானமாகவும் அவர் தான் வராரு. மண்ணு மனைக்கு உண்டான ஸ்தானம் சொல்லுவோம் இல்லைங்களா ஒவ்வொரு கட்டத்துக்கும். அப்போ அதுவும் அவராக வராரு. அப்போது அந்த செவ்வாய் ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி தான் மீனத்துக்கு வருவார். ஏப்ரல் 30ஆம் தேதி தான் மீனத்துக்கு வருவார். அப்போது 30 நாள், ஏப்ரல் 1லிருந்து ஏப்ரல் 30 வரைக்கும் செவ்வாவுடைய பார்வை சனியுடன் சேர்ந்து உங்கள் ராசியை பார்க்குறாரு. சார் சனிக்கும் செவ்வாயும் காம்பினேஷன் சரியில்லையே, வாஸ்தவம் தானுங்க, நான் ஒத்துக்கிறேனுங்க, இல்லை நான் சொல்லலை. ஆனால் 11ஆம் தேதியிலிருந்து, அது ஏப்ரல் 11ஆம் தேதியிலிருந்து அந்த செவ்வாய் என்ன பண்ணுறாருன்னா குரு பகவானுடைய நட்சத்திரமான புரட்டாதி நட்சத்திரத்தில் செவ்வாய் வந்துடுவார். புரட்டாதி நட்சத்திரத்தில் செவ்வாய் வந்தால் நல்லதான்னு கேட்டிங்கன்னா நல்லது தான். எந்த அடிப்படையில் நல்லது அப்படின்னா, இந்த குரு பகவானுக்கு செவ்வாய் தான் வீடு கொடுத்துருக்கார். குரு பகவானுக்கு செவ்வாய் வீடு கொடுத்துருக்காருன்னா மேஷத்தில் தான், காலச்சக்கரத்தின் முதல் பாவகத்தில் தான் குரு பகவான் இருக்கார். அப்போ குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் செவ்வாய் வரும்போது பரிவர்த்தனை தானுங்க. அப்போ அந்த செவ்வாவுடைய பார்வை உங்கள் ராசி மேலே படும், குரு பகவானுடைய பார்வை உங்கள் ராசி மேலே படும். அப்போ குரு செவ்வாய் 2 பேரும் உங்கள் ராசியை பார்க்கறதுனால குரு மங்கள யோகமாகவும் புதனாதித்ய யோகமாகவும் இந்த நேர காலங்கள் இந்த ஏப்ரல் மாதம் சிம்மராசி நண்பர்களுக்கு ஏற்பட போகுது. அப்போ நான் முதல்ல ஒரு வார்த்தை சொன்னேன் இல்லைங்களா, மண்ணு மனையால் யோகம் வரப்போகுதுங்க. அந்த 9ஆம் தேதியிலேருந்து 13ஆம் தேதின்னு சொன்னேன் பாருங்கள். அந்த 11ஆம் தேதிக்கு மேலே இந்த செவ்வாவும் மண்மனைக்கு அதிபதி அவரும் குரு பகவானுடைய நட்சத்திரம் வாங்கிறதுனால இன்னும் மெஜாரிட்டியாக இருக்கும். நிறைய நண்பர்களுக்கு பாக பிரிவினை ஆகியிருக்காது, பூர்வீக சொத்து பாக பிரிவினை ஆகியிருக்காது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் இப்போ சரிப்படுத்திக்கலாம். வாங்காத பணத்துக்கு வட்டி கட்டிகிட்டு இருக்கிறேன் சார், செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தால் அந்த மாதிரி நண்பர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு நேர காலங்கள் இருக்குது. அதுபோக புத்திர பாக்கியத்தில் தாமதம் ஏற்படுது சார் அப்படின்னா, இந்த குரு அப்படின்றவர் புத்திரஸ்தானாதிபதி, புத்திரக்காரகர். குரு நம்ம ராசியை பார்க்குறாரு, ஆல்ரெடி பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. குரு பகவானுக்கு நட்சத்திரம் கொடுத்துருப்பார் இல்லைங்களா நம்ம தொழில் ஸ்தானாதிபதி சுக்கிரன். அந்த சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 8வது பாவகத்தில் இருந்தாலும் சூரிய பகவானோட சேர்ந்து இருக்கிறதுனால புத்திரகாரகன் புத்திர ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய குருவுக்கு நட்சத்திரம் கொடுத்த சுக்கிரன் குருவுடைய நட்சத்திரத்தில் ஏற்பார். மாத தொடக்கத்தில் சுக்கிரனுடைய நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம், குருவுடைய நட்சத்திரம் நமக்கு பரணி நட்சத்திரம். அப்போ தேவகுரு அசுரகுரு 2 பேருமே நட்சத்திர பரிவர்த்தனை. இந்த வகையில் புத்திர செல்வம் பெருகும். அதுபோக செவ்வாய்
குரு பகவானுடைய நட்சத்திரத்திலிருந்து உங்கள் ராசியை பார்ப்பார். இந்த வகையிலையும் புத்திர செல்வம் நமக்கு பெறும். அப்போது பொருளாதாரத்தில் இருக்கிற சங்கடம் சரியாகிறதுக்கான வாய்ப்பு கொடுக்க போகுது. படித்த படிப்புக்கு உண்டான வேலை வாய்ப்பு, சூரியனும் புதனும் ஒரு பாவகத்தில் இருந்தால் படித்த படிப்புக்கு உண்டான வேலை வாய்ப்பு கொடுக்க போகுது. புத்திர வளர்ச்சி ஏற்படுத்த போகுது. கடவுள் புண்ணியத்தில் சிம்மராசி நண்பர்களுடைய வாழ்க்கையில் ஒரு சிறப்பான ஒரு நேரமாக வரக்கூடிய ஏப்ரல் மாதம் இருக்க போகுது. ஏப்ரல் 13 வரைக்கும் தான் நம்ம பார்த்துருக்கோம். ஏன்னா சூரியன் யாருடைய நட்சத்திரத்தில் இருக்கிறாருன்றதை வச்சு தான் ஒரு சதமான பலன் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அப்போ சூரியன் புதனுடைய நட்சத்திரத்தில் 13ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறார். 13லிருந்து 26 வரைக்கும் அசுவினி நட்சத்திரத்தில் வரார். 13லிருந்து 26 தேதி வரை உங்களுடைய ராசி அதிபதி அசுவினி நட்சத்திரத்தில் இருக்கிறாருன்றதை விட உங்களுடைய ராசி அதிபதி உச்சமாகிறாரு. ஆட்சியாக இருக்கிறத விட உச்சமாக இருக்கும்போது ஒரு கிரகம் பலம் அதிகமாக இருக்கும். அப்போது நமக்கு ஒரு இலக்கு இருக்கும் இல்லைங்களா? ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு ராசிக்காரருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்பு இருக்க தான் செய்யும். சிம்மராசி நண்பர்கள் ஒருத்தர்கிட்ட வேலை செய்யணும்னு நினைக்கிறத விட ஒருத்தருக்கு வேலை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுல அதிகமாகவே நாட்டமாக இருப்பாங்க, விருப்பமாக இருப்பாங்க, ஆர்வமாக இருப்பாங்க. அப்போது உங்கள் ராசி அதிபதி உச்ச நிலையில் வரும் பொழுது கேது பகவானுடைய நட்சத்திரத்தில் 13 டிகிரி வரைக்கும் வர்றாரு. 0 டிகிரிலேருந்து 13 டிகிரி வரைக்கும் வர்றாரு. அந்த தருணத்தில் விநாயகருடைய திருத்தலத்துக்கு சிம்மராசி நண்பர்கள் போயிட்டு வந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுடைய ராசி அதிபதி கேது பகவானுடைய நட்சத்திரத்தில் வரக்கூடிய தருணத்தில் கேது பகவான் உங்கள் ராசிக்கு 2வது பாவகத்தில் தனஸ்தான குடும்பஸ்தானத்தில் இருக்கார். ஒரு சில நண்பர்களுக்கு பதவி உயர்வு வரும், வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்புகள் வரும், வெளிநாடு தொடர்புள்ள வேலைகள் வரும். வேலை வாய்ப்பு இல்லாத நண்பர்களுக்கு கூட இந்த நேரத்தில் ஒரு அற்புதமான வேலை வாய்ப்பு உருவாகிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும். விநாயகர் வழிபாடு ரொம்ப நல்லது. நீங்கள் காணிப்பாக்கம் விநாயகர் கோவிலுக்கு போனாலும் சரி, பிள்ளையார்பட்டிக்கு போனாலும் சரி, சுயம்பு விநாயகர் கோவில் எங்கே போனாலும் பரவாயில்ல. அதை விட பெஸ்ட்டு நம்ம ஊர்லேயே வேப்பமரம் அரசமரம் 2 சேர்ந்து இருக்கிற மாதிரி இருந்து அதன் அடியில் நமக்கு விநாயகர் திருத்தலம் இருந்தால் அந்த விநாயகர் திருத்தலத்துக்கு போகும்போது அரசமரத்தடி விநாயகர் கோயில் சொல்லுவாங்க. அதிலும் வேப்பமரமும் அரசமரம் சேர்ந்து இருந்தால் அந்த திருத்தலத்துக்கு போயிட்டு நம்ம வலம் வரும் பொழுது கண்டிப்பாக நிச்சயமாக இந்த கிரக அமைப்புகள் நமக்கு 100% சாதகமாக அமையும். அதுபோக சுய தொழில் செய்யணுன்ற எண்ணங்கள் நிச்சயமாக இருக்க தான் செய்யும். சிம்மராசி நண்பர்களுக்கு சுய தொழில் செய்யணும்னு நினைக்கிற நண்பர்கள் சூரிய பகவான் தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் ஏறும் பொழுது, அதாவது 26ஆம் தேதி, 26, 27, 28, 29, 30 5 நாள். அந்த 5 நாளில் 26ஆம் தேதி விட்டுடுங்க, 27, 28, 29, 30 அந்த 4 நாள் தான் கணக்கு. அந்த 4 நாளில் சூரிய பகவான் சுக்கிரனுடைய நட்சத்திரமான பரணி நட்சத்திரத்தில் வராரு. அப்போது பரணி நட்சத்திரம் வரும்போது சுய தொழில் செய்யுங்க. நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, உங்களுடைய ராசியாதிபதி சூரியன் தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரனுடனும் சேர்றாரு ஃபஸ்ட்டு, கடைசியில் சுக்கிரனுடைய நட்சத்திரமும் வாங்குறார். ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் சிம்மராசி நண்பர்களுடைய வாழ்வாதாரம் வளர்ச்சி வந்துடும். நீங்கள் எந்த இடத்துக்கு போகணுன்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துக்கு அழகாக கொண்டு போய் இந்த பிரபஞ்சமே உங்களை விட்டுடும். அந்தளவுக்கு அற்புதமான நேர காலங்களாக வரக்கூடிய ஏப்ரல் மாதம் வரப்போகுது. சரியான முறையில் பயன்படுத்திக்கிடணும். காற்றடிக்கும் போது தூற்றிக்கிடணும், வயசு இருக்கும்போது வாழ்ந்துக்கிடணும். நேர காலங்களில் சௌகரியமாக இருக்குதா சௌகரியமாக இல்லையான்றது உங்களுடைய ஜாதகம் பார்த்தா தான் தெரியும். ஆக நம்மளுடைய ஜோதிடம் அப்படின்றது 100% உண்மை. ஜோதிடர்கள் வேணும்னா தப்பாக இருக்கலாமே தவறாக இருக்கலாமே தவிர ஜோதிடம் ஒருபோதும் தவறாக வராது. உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து எந்த நேரத்தில் என்ன செயல் செய்யணுன்றது பார்த்து செய்யுங்க, நிச்சயமாக நல்லது நடக்கும். இந்த பதிவின் பற்றி கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். என்னுடைய காணொலியை முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிறேனுங்க. மீண்டும் அடுத்த அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.